போலியான புகைப்படம் என்று நீங்கள் குறிப்பிட்டும் கூட அந்த நபர் குறிப்பிட்டும் அதை ஏன் சிஐடி அதிகாரிகள் வெளியிடப் போகிறார்கள்? ஒரு போலியான புகைப்படத்தை, அது சிசிடிவி காட்சிகள் என்று நிரூபிப்பதற்காக அவர்கள் ஏன் போலியான ஒரு புகைப்படத்தை வெளியிட வேண்டும்? எந்த விதமான அவசியமும் தேவையும் கிடையாது அவர்களுக்கு. ஆனால் இவர்கள் ராஜபக்ச தரப்பினர் அவர்களுக்கு இருக்கின்ற வேலை இதுதான். இப்படி போலியான விடயங்களை ஷேர் செய்து அவர்களுடைய அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு இப்படி வேலைகளை தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவை அந்த அப்படி பகிரப்படுகின்ற புகைப்படம், சிசிடிவி காட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த புகைப்படம் மிகவும் போலியான ஒரு புகைப்படம் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தியே கூறுகின்றோம். அதை நம்பி யாரும் ஷேர் செய்யவும் வேண்டாம். சுரேஷ் சாலே சிஐடி திணைக்களத்துக்குள் சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டாரா இல்லையா என்பது குறித்து இப்பொழுது விசாரணை நடக்கின்றது. அதற்கென்று ஒரு 5 பேர் கொண்ட 5 வைத்தியர்கள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வைத்தியர் குழுவையும் இந்த கொத்தடிமைகள் குழுவினர் தொடர்ந்து விமர்சித்து சோசியல் மீடியாவிலே தாக்குதல் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அட்டாக், சோசியல் மீடியாவிலே ஒரு அட்டாக்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி இருப்பினும் சுயாதீனமாக விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இதற்கும் பதற்றமடைய தேவையில்லை. எல்லா உண்மைகளும் வெளியே வரும். அது மாத்திரமல்ல, இப்பொழுது இன்னும் ஒரு தகவலும் எங்களுக்கு கிடைக்க பெற்றது. இப்பொழுது சமூக வலைத்தளங்களிலும் சரி பொதுவாக பேசப்படுகின்ற ஒரு விடயம்தான், கோட்டாபே ராஜபக்ச சற்று பதற்றத்தில் இருக்கின்றார். காரணம், இப்பொழுது ஏற்கனவே உதயகமன் பிள்ளை ஒரு நாள் சொன்னார், அதாவது பிள்ளையானை சந்தித்துவிட்டு வந்து சுரேஷ் சலே பிறகு அவர் கைதாகின்றார், தடுத்து வைக்கப்படுகின்றார். சுரேஷ் சலேவையும் சந்திக்க சென்று விட்டு வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் சொன்னார் ஒரு விடயம், பிள்ளையான் கைது செய்யப்பட்டதுமே நான் சுரேஷ் சலேவை என்னுடைய அலுவலகத்துக்கு அழைத்து கூறினேன், சுரேஷ் அடுத்து நீர்தான், உன்னைத்தான் அவர்கள் கைது செய்வார்கள், உம்மை அடுத்து கோட்டாபே ராஜபக்சவை தான் கைது செய்வார்கள், அதற்கான திட்டம் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது, எதற்கும் உண்ணாயத்தமாக இரு என்று அவருடைய வாயாலேயே அந்த விடயத்தை கக்கிவிட்டார். அதே போலத்தான் இப்பொழுது நடக்கப் போகின்றது. எப்படி என்றால், இப்பொழுது பிள்ளையான் உள்ளே, சுரேஷ் சலே உள்ளே, அடுத்து கோட்டாபே ராஜபக்ச தான் உள்ளே செல்ல போகின்றனர் என்ற கதை இப்பொழுது பலராலும் பேசப்படுகின்றது. எங்களால் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. காரணம், இப்பொழுது கோட்டாபே ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயணத்தடை பெறப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்தால். ரைட், வெளிநாட்டு பயணத்தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது அவர் வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாது.